வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் நாங்கள் செய்யக்கூடிய தோசையுடைய சைடிஷ் கத்திரிக்காய் தோசை கறியும் மற்றும் அரைத்த சம்பல் எப்படி செய்யலாம்ன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் கத்திரிக்காய் தோசை கறி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கத்திரிக்காய், 4 சிகப்பு வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெரிய சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம், தேவையான அளவு உப்பு, 1 தேக்கரண்டி வெட்டு சேத்தல் தூள், சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதுதான் எங்களுடைய கத்திரிக்காய் தோசை கறிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் கத்திரிக்காவை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ கட் பண்ணதை நாங்கள் ஒரு பவுலில் தண்ணியில் அதை சேர்த்துக்கொள்ளுவோம். அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் மாறாது. அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ கத்திரிக்காய் எங்களுக்கு தயாராகிட்டு, வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் புளியையும் நான் கரைச்சி எடுத்துட்டேன். இனிமேல் நாங்கள் கத்திரிக்காய் தோசை கறி வைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒரு தாச்சி எடுத்துக்கொள்வோம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சூடானதும் நாங்கள் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கொள்வோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு நாங்கள் வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும். ஒரு 5 to 6 minutes எங்களுக்கு எடுக்கும். ஸோ எங்களுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துட்டு, ஸோ இந்த டைமில் நாங்கள் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியிலிருந்து நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். எங்களுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்கணும். இப்போ வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது இந்த கறிக்கு தேவையான உப்பை இதோடு சேர்த்துக்கொள்ளணும். ஸோ அதையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். எப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தாய்ச்சில் எவ்வளோ கணக்காக இருக்குது, அது நல்லா கொஞ்சமாக எங்களுக்கு ஆயிடும் கறி. ஸோ இப்போ நல்லா கத்திரிக்காய் சுருளை வதங்கிட்டு, இந்த டைமில் நாங்கள் ஒரு தேக்கரண்டி வெட்டு செத்தல் தூளும் கரைச்சி வச்சுருக்க புளியையும் இதோடு சேர்த்துக்கொள்ளணும். இனிமேல் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் எங்கள் கறி அந்த லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கும். ஸோ இப்போ எங்களுடைய கத்திரிக்காய் தோசை கறி தயாராகிட்டு, எப்படி இந்தியாவில் இட்லி தோசைக்கு சாம்பார் உங்களுக்கு காம்பினேஷனோ அதே மாதிரி எங்கள் ஊரில் தோசைனா இந்த கத்திரிக்காய் தோசை கறி கண்டிப்பாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்களும் ஒரு தடவை மறக்காமல் இந்த கத்திரிக்காய் தோசை கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நாங்கள் செத்தல் அரைசம்பல் எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். ஸோ இந்த செத்தல் அரைசம்பல் செய்ய எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். என்னென்னா நாங்கள் இந்த உளுந்து மட்டும்தான் எங்களுக்கு அடுப்பில் வச்சு வதக்குற ப்ராசஸ். மற்றபடி எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு சின்ன ஃபேன் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நான் 2 சம்பல் செய்ய போகிற வழியாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உளுந்து எடுத்துருக்கேன். அடுப்பை நாங்கள் நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த உளுந்தை வறுத்துக்கொள்ளுவோம். உளுந்து எங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எங்களுக்கு ஒரு பேக்கெட் நான் ஃப்ரோசன் தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை சிறிதளவு, 2 சின்ன வெங்காயம், உளுந்து நாங்கள் வறுத்த உளுந்தில் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1/4 தேக்கரண்டி, தேவையான அளவு உப்பு. நான் செத்தில் நார்மலாக எண்ணெயில் வதக்குறேன்னா நான் இது முன்னாடியே இதை அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்க உளுந்தும் அந்த சம்பலுக்கு தேவையான உப்பையுமே முதல்ல நாங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ அதோட இந்த ஃப்ரோசன் தேங்காய் பூ நான் இலக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி வெட்டு செத்தல் தூள்,
புளி நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம், இல்லைனா புளி தண்ணி கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கொள்ளலாம். புளித்தன்மைக்காக சிறிதளவு கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் அதை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பல் தயார். இதை நாங்கள் ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ஸோ தோசை சுட்டால் எப்படி கத்திரிக்காய் தோசைக்கறி இருக்கோ அதே போல் இந்த செத்தல் அரை சம்பளுமே ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. இனிமேல் இந்த செத்தல் அரை சம்பளுக்கு ஒரு தாளித்து விடலாம். ஸோ இந்த உளுந்து வரத்தை அந்த தாச்சியிலேயே நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகும் கருவேப்பிலையும் செத்தல் மிளகாயுமே நான் வறுத்தெடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ மேலால் நாங்கள் இதை தூவ வேண்டியதுதான். நான் கொஞ்சமாக இந்த உளுந்த மேலால் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஏனெண்டா தோசையோடு சாப்பிடும்போது இது ஒன்றும் அப்போ அதிகமாக கடிக்கிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் பச்சை மிளகாய் அரை சம்பல் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம லைட் க்ரீனாக வடிவாக இருக்குது. ஸோ வடிவு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அதே போல் தான் செத்தல் அரை சம்பளுக்கு எப்படி நாங்கள் உளுத்து வறுத்தோமோ அதே மாதிரி உளுந்து நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நாங்கள் இதை எண்ணெயில் வறுத்துக்கொள்ளுவோம். ஸோ இனிமேல் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான், இல்லைன்னா எங்களுக்கு உளுந்து கருகி போயிடும். ஸோ இதுக்கும் ஒரு ஃப்ரோசான் தேங்காய் பூ, நான் இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் கூட போடுறேன். இதில் நாங்கள் மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இதில் கருவேப்பிலையும் மாங்காயுமே உங்களோட ஆப்ஷன் தான், கூட்டி குறைக்கிறது. முதல்ல நாங்கள் உளுந்தையும் உப்பையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவோம். ஸோ இப்போ நல்லா நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இனிமேல் இதோட நாங்கள் பச்சை மிளகாய் 2, அது உங்களோட விருப்பம், நீங்கள் இதுக்கு 4மே போட்டுக்கொள்ளலாம். ஃப்ரோசான் தேங்காய் பூ அதை இலக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை நீங்கள் இதை கூட்டிக்கொள்ளலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யலாம். இதோட மாங்காய், அங்கே புளிப்புக்கு தான் புளி எடுத்துனா இங்கே மாங்காய். இதே போல் 2 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பச்சை மிளகாய் அரை சம்பளம் தயாராகிட்டு. ஸோ இதை இனிமேல் நாங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். ஸோ இதுக்குமே நாங்கள் ஒரு தாளிப்பு செய்யணும். ஸோ அதே போல் தான் உளுந்து வறுத்த அந்த தாச்சிலேயே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை செத்தல் இது 3மே நான் இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் நாங்கள் மீடியமாக வச்சுருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு, நாங்கள் இந்த சம்பலுக்கு மேலே இதை கார்னிஷ் பண்ணிவிட்டு தோசையோடு இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தோசைக்கறி மற்றும் இந்த அரைத்த சம்பலை ஓட்ஸ் தோசையோடு தான் சாப்பிட போகிறேன். ஸோ காய்ஸ், நீங்களுமே ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.